ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் 7th டேர்ம் 2ல் சோசியல் சயின்ஸில் மாநில அரசு பற்றிய கேள்விகள். அரசின் இன்றியமையாத பிரிவுகள்: சட்டத்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை, அனைத்தும் சரி. இது எல்லாமே தான் அரசின் இன்றியமையாத பிரிவுகள். அப்படின்னா சட்டத்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை. சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளை டேஸ் என்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் என்கிறோம். ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை உள்ள இடம் சென்னை, தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கு. தமிழக சட்டப்பேரவையும் தலைமை செயலகமும் அமைந்துள்ள இடம் புனித ஜார்ஜ் கோட்டை. இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை: மாநிலங்கள் 29, யூனியன் பிரதேசங்கள் 8. கூற்று: இந்திய நாடு இருவகையான அரசுகள் கொண்டுள்ளது. புதுதில்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மத்திய அரசு, மற்றொன்று அந்தந்த மாநில அரசுகள். இந்த கூற்றுகளில் 2 கூற்றுகளும் சரி. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுவதை டேஸ் என்கிறோம். கூட்டாட்சி முறை. பாராளுமன்ற பேரவையில் உள்ளவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள். சட்டமன்ற பேரவையில் உள்ளவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்திய நாட்டின் மக்களாட்சி அமைப்பு நாடாளுமன்ற மக்களாட்சி. மாநில அரசாங்கத்தில் காணப்படுவோர்: மாநில ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள். இவங்க எல்லாமே மாநில அரசாங்கத்தில் காணப்படுவோர். சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிப்பவர்கள்: மக்களவை பொதுத் தேர்தலின் மூலம் ஆளுநர். தேர்தலில் வாக்களிக்கும் வயது 18. தேர்தலை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணியாகும். ஆளுங்கட்சியை சாராத வேறு பல கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியினர். இந்திய குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பவர். 5 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்திய குடியரசுத் தலைவர் ஆளுநரை நியமிப்பவர். ஆளுநர் பெரும்பான்மை உறுப்பினர்கள் கொண்ட ஆளுங்கட்சி தலைவரை முதலமைச்சராக நியமிப்பார். ஆளுநர் தான் முதலமைச்சரை நியமிக்கிறாங்க. அந்த முதலமைச்சர் எப்படி இருக்கணும்? பெரும்பான்மை உறுப்பினர்கள் கொண்ட தலைவர் தான் முதலமைச்சர். ஆளுநர் ஆவதற்கு சரியான தகுதிகள்: இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது நிறைந்தவராக இருக்க வேண்டும், எந்த ஒரு வருவாய் தரும் அரசு பதவியிலும் இருக்கக்கூடாது, வாழ்வில் சிறந்த நிலையிலும் இருக்க வேண்டும். இது அனைத்தும் சரி. முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட தேவையான தகுதிகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. 25 வயது நிரம்பியராக இருக்க வேண்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொகுதி கொடுத்துருப்பாங்க, அந்த தொகுதியில் ஜெயிச்சு அவங்க இருக்கணும். அப்போ 2ம் சரி. கூற்று 2ம் சரி. சட்ட மேலவை உறுப்பினராக வயது எத்தனை வயசு அப்படின்னா 30 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். மாநில சட்டமன்றத்தில் 2 அவைகள், மேலவை, கீழவை. சட்டமன்ற மேலவை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. இதன் உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எனப்பட்டனர். இவர்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. 2 கூற்றுகளும் சரி. தமிழ்நாட்டில் கீழவை மட்டுமே உள்ளது. தமிழ்நாட்டில் கீழவை மட்டும்தான் இருக்குது. மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகவும் மாநில நிர்வாகத்துறையின தலைவராகவும் செயல்படுபவர் ஆளுநர். மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகவும் மாநில நிர்வாகத்துறையின தலைவராகவும் செயல்படுபவர் ஆளுநர். ஆளுநர் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறையும் நடவடிக்கைகளும் ஆளுநர் பெயரில் நடைபெறுகின்றன. மாநில அரசு பல்கலை வேந்தராக செயல்படுகிறார். மாநில அரசின் பல்கலை வேந்தராக செயல்படுகிறார்.
மாநில சட்டத்துறையால் இயற்றப்படும் அனைத்து சட்டம் மற்றும் வரைவுகள் இவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாகும். இது எல்லாமே சரி, அனைத்தும் சரி. ஆளுநரால் நியமிக்கப்படுபவர்கள்: மாநில தலைமை வழக்கறிஞர், மாநில பணியாணையை தேர்வாணை தலைவர், அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர், மாநில தலைமை தேர்தல் ஆணையர். இவங்க எல்லாருமே ஆளுநரால் நியமிக்கப்படுபவர்கள். மாநில நிர்வாகத்துறையின் பெயரளவில் தலைவர் மற்றும் உண்மையான தலைவர். பெயரளவில் தலைவர் யாருன்னா ஆளுநர். உண்மையான தலைவர் அப்படின்னா முதலமைச்சர். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் டேஸுக்கு பொறுப்பு உடையவர்களாக உள்ளனர். மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்களாக உள்ளனர். மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பு உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் பதவி ஓய்வு வயது 62. சட்டமன்ற கூட்டு பொறுப்புகள் உள்ளவர்கள் முதலமைச்சர், அமைச்சரவை குழு. மாநில சட்டமன்ற உறுப்பினராக வயது 25. இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை 28. மாநில அரசு என்பது மாநில அரசு துறைகள் சட்டமன்றம். மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் ஆளுநர். முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் ஆளுநர். முதலமைச்சர் என்பவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர். முதலமைச்சர் அப்படின்னா யாருன்னா பெரும்பான்மை கட்சியின் தலைவர். குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். ஆளுநர் முதலமைச்சரை நியமிக்கிறாங்க, ஆனால் அவரை யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர். சட்டமன்றத்தில் பெரும்பான்மை தலைவர் முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார். மாநில அரசின் அதிகபட்ச நீதி அமைப்பு உயர்நீதிமன்றம். சாமாவு விரிவாக்கம். சட்டமன்ற உறுப்பினர் ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சேர்ந்த அனைத்து வாக்காளராலும் தேர்ந்தெடுக்கப்படுபவர் சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர் உறுப்பினர் ஆளுங்கட்சியை சாராதவராக இருப்பின் டேஸ் என அழைக்கப்படுகிறார். எதிர்கட்சியினர். அதாவது அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஆளுங்கட்சியில் இல்லைன்னா அவர் என்ன சொல்கிறோம்? எதிர்கட்சியினர். பொறுத்துக. சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றம், ஆளுநர் மாநிலத்தின் தலைவர், முதலமைச்சர் அப்படின்னா பெரும்பான்மை கட்சியின் தலைவர். யூனியன் பிரதேசங்கள் 9. புனித ஜார்ஜ் கோட்டை தலைமைச் செயலகம் 53421. கூற்று: இந்தியா கூட்டாட்சி முறை அமைப்பு கொண்டது. இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிப்பது. கூட்டாட்சி அமைப்பு முறைனா என்ன? மத்திய மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிப்பது தான். அப்போ கூற்று சரி, அதற்கான காரணமும் சரி. கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானவை: ஆளுநராகிறதுக்கு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 25 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். நல்ல மனமுடையவராக இருத்தல் வேண்டும். லாபம் தரும் எந்த பதவியிலும் இருத்தல் கூடாது. இதில் எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, நல்ல மனநலமுடையவராக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது தப்பு. சரி. 25 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது தான் தப்பு. இது நல்ல மனநலமுடையவராக இருத்தல் வேண்டும் கரெக்டு. 25 வயசில் 35 வயசு. கீழ்காணும் வாக்கியங்கள் சரியா தவறா என்பதை ஆராய்க. அரசு செயல்படுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புடையவர்கள் ஆவார்கள். ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை சாராத அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுவர். சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல. இதில் ஃபஸ்ட்டு ரெண்டுமே சரி, இது தப்பு. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் தான். ஈரவை என்பதற்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடு. இது முதலமைச்சர்களை கொண்ட சட்டமன்றம். ஆண்
மற்றும் பெண் உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றம், மேலவை மற்றும் கீழவை சட்டமன்றம், கவர்னரை தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் கொண்ட அவை. இதில் எது கரெக்ட் அப்படின்னா ஈரவை அப்படின்னா மேலவை மற்றும் கீழவை கொண்ட சட்டமன்றம், இதுதான் கரெக்டு. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.